அரபிக்கடலில் மே 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது மேல் சுழற்சி அமைப்பின் தாக்கமாக ஏற்பட்டதாகவும் அதே பகுதியிலேயே புயல் சின்னமாக வலுப்பெற்று வடக்கே நகரும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இதேபோல் மழைக்கால சூழ்நிலை காணப்படும். மே 19ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல் மே 20ஆம் தேதி வேலூர், சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நாமக்கல், கரூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நேற்று ஒகேனக்கலில் 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்ட பஞ்சுப்பட்டியில் 100 மில்லிமீட்டரும், நாமக்கலின் புதுச்சத்திரம், திருப்பத்தூரின் வாணியம்பாடியில் 90 மில்லிமீட்டரும், பந்தநல்லூரில் 80 மில்லிமீட்டரும் மழை பெய்தது. மழையின் காரணமாக தமிழகத்தில் வெப்பம் குறைந்துள்ளதாகவும் பல இடங்களில் வெப்பநிலை சாதாரண நிலையை விட 4 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.